சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27th SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. This is something very personal film. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோட் இருக்கும் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. In Lucifer, I had a very few days of shoot. அதில் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் த இம்பேக்ட் அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இட்ஸ் ஹியூஜ். நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very ஒரு personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால் this is something very different for us. And anyway, இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், நாட் ஓன்லி ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ ஃபிலிம் இஸ் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரிசியேஷன். People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film, not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you சார். சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அதிகம்
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார் 400 படம் அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. ஓகே தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? அந்த 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுனேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசினேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க சார். அதனால் வேறு ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார், ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டராக இருந்துட்டு மலையாள சினிமாவில் போயிட்டு இவ்வளோ கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வெயிட் அவர் தமிழ் சினிமாவிலேருந்து போலியே, மலையாளம் சினிமாவிலேருந்து இங்கே வந்தார் சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகராக என் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனை பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது, இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்றைக்கி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ பை த டைம் வி ஸ்டார்டட் எம்புரான், வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லேயும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். சார், நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போது எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும்போன்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்கள். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஓகே சார், ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாங்க. தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்க. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை இப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் இல்லை. ஓகே, என்ன இது ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.
எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். And what makes me even more happier is that I got to work with Rajwat and Lalit and Manju Seji and all, and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். I hope you all will enjoy this. Thank you so much. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்த வித பயமும் இல்லை, எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறதே. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார்,
கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லோரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸில் போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நீங்கள் ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27th SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.